என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. தமிழே என் தாய் தமிழே எனக்கு இருக்கும் சங்க தமிழ் பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். ஓட்டும் போது தயவு செஞ்சு ரொம்ப உங்களுக்கு நேரம் முடிச்சோ இல்லையோ பந்து முடிச்சுக்கிறதுக்காக நீங்க போய் உட்காரலாமா? அதாவது தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி. அதை பேசுறதுல எனக்கு ஒரு பெருமை. சிறப்பு, மிக சிறப்பு. நம்ம பொங்கல் கொண்டாடும் போது புது சட்டை புது வேஷ்டி பட்டெல்லாம் உடுத்தி பொங்கல் வைக்கிறது நமக்கு ஒரு பெருமை. பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல பொங்கல் பொங்கல். கன்னியாகுமரியில முக்கடலும் அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் மூணு சங்கமிக்கிறதுனால நமக்கு பெருமை. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம் நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். சென்னையில மெரினா பீச் உலகிலேயே 2ஆம் மிகப்பெரிய கடல். அதனால நான் தமிழன் தான் சொல்லுவேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புழுக்காட்டு வலசை கீழப்பாவூர் சரகம் தென்காசி வட்டம் திருநெல்வேலி மாவட்டம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா. அந்த பழமையான மொழியை எடுத்து சொல்லும் கவிஞர்களால் எங்களுக்கு பெருமை. புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர், துணைக்கு கவிழர், பின்னும் பரணர். ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு பிசினஸ் பண்றதுக்காக வந்தாங்க. எங்க நாட்டுல இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க. அவங்க வந்து தமிழ் பிடிச்சு அதை படிச்சு என்ன பண்ணாங்கன்னா புக்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தார், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தார். இந்த மொழியிலே இல்லாத சிறப்பு நம்ம மொழியில இருக்கு. அது என்னன்னா நம்ம சிறப்புல வரத்தை இது பண்றது. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன், உனக்கு திறமை இருந்தால். லகரம், சிறப்பு லகரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சொற்றோட சொல்ல முடியுமா? சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதற்கு எல்லையே இல்லை. இருப்பினும் நீ அமைதி பெறலில் சிலவற்றை சொல்கிறேன் கே. தொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர். எனக்கு தாய்மொழி தமிழ். நிறைய பேருக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம் இருக்கும். ஆனா அந்த மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ்ன்றதுல எனக்கு அதுல பெருமை இருக்கு. சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி தைத்து. அடுத்து தஞ்சையில பாத்தீங்கன்னா அரிசி வந்து நிறைய விளையும். அது தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பெருமை. அடுத்து தஞ்சை பெரிய கோயில் பாருங்க, அதுல அந்த மேல இருக்கிற கல்லை எடுத்துட்டு போனது அது 3 டன்னோ என்னமோ இருக்குது. அதை எடுத்துட்டு போனது நம்மளுக்கு ஒரு பெருமை தானங்க. பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். பெருமை பெருமைதான். சொல்லு நீ பேசுறதே எனக்கு பெருமையா இருக்குங்கிற. பேசு நீ. அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை. பெருமைதான். 1000 டன் இருக்கு. அது ஒரு மலை மாதிரி கட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா கட்டின இது தட கூட இல்லாம அது இன்னமும் இருக்கு. எவ்வளவு வேணுமானாலும் தமிழை வர்ணிக்க முடியும். அமுது, தேன், உயிர், தென்றல், உள்ளம். தமிழுக்கு நிலம் என்று பேர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்தவோர் தமிழுக்கு மது என்று பேர். ஆனஸ்டா நான் சொல்லணும்னா ஏதோ சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? அவங்க வயதுக்கு இவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அறிவு கூர்மையை கண்டு நமக்கு சில நேரத்தில் சில விஷயங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது. அவனுங்க ஈஸியா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்கலாம். கேட்பதற்கு நீங்கள் தயாரானா சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. ஓகே, நீங்களும் அது மாதிரி சும்மா சின்ன பசங்க தானே ஏனோ தானோன்னு கேட்காதீங்க. நீ சிறுபிள்ளையாயிற்று. சோ அவங்கள மதிச்சு நீங்க உங்க பிரச்சனையை சொல்லணும். எங்கே சொல் பார்க்கலாம். எஸ், மை பிகெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா இவ்வளோதான் ஆன் பண்ணாலும் நீ ஐடியில் போய் உட்காரு, ஐடியில் போய் உட்காரு, ஐடியில் போய் உட்காருன்றாங்க. வாட் ஐ கேன் டூ ஃபார் உட்காராதனே, பின்னால வலிக்கு போகுது. அம்மா கொடுத்தா இப்ப டாக்டரான்னு சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு கலெக்டர் எங்க வீட்டுல கூட எங்க அம்மா டாக்டர் ஆகுதுன்னு சொல்றாங்க. டாக்டர் வேணும்னா வெளில 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். அதுக்காக ஆக முடியுமா? உங்களை மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டே ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
எல்லாத்தையும் ஜோக் பண்ணிட்டே இருங்க, ஜாலியா இருக்கும். அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா ஜோக் மாதிரி சரளமா தமிழ் பேச என்ன பண்ணணும்? தமிழ் கத்துக்கணும். இது கூடயாடா உனக்கு தெரியாது? இவர்கிட்ட கொடுங்க பக்கத்துல. எனக்கு இன்னும் எந்த ஐடியாவும் வரல. நானேமா இருக்கான். உன் நேர்மையை பார்த்து நான் வியக்க. தமிழ் உச்சரிப்பு நல்லா வரணும்னா திருப்புகளை படிச்சாலே போதும். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். பயம் இல்லாம தைரியமா இருக்கணும். எனக்கு எல்லாம் பயமயம். ஐடியா வந்துருச்சா? டேய் குரா திருநாளி கண்ட குரா குடு. முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள் வீரமா ஜல்லிக்கட்டு அதே மாதிரி வீர விளையாட்டுகள் விளையாடுவாங்க. நம்ம முன்னோர்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சாலே போதும், பயமே இல்லை. நம்ம முன்னாடி இருக்க ஜட்ஜஸ் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சாலே போதும், சிரிப்பா வந்துடும். டிசைட் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை சார். ஏதாவது ஒரு விஷயம் நான் போனேன்னா அங்க 2 சாய்ஸ் இருக்கும். மைனஸாவே போயிட்டு என்னோட வாழ்க்கை பிளஸ்ஸா மாறினது உன்னாலதான். உங்களுக்கு வந்து அது ரெண்டுத்துல எது ரொம்ப பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அவகிட்ட என்ன பேச்சு? உனக்கு உன் லைஃப்ல யார் வேணும் நீ சொல். நானா இல்ல அவளா? சில டைம் ரெண்டுமே நீடடா இருக்கும் சார். ரெண்டுமே தேவைப்படுதா? 2 பேரும் தான் சார் லவ் பண்றாங்க, விட மாட்டாங்க சார், சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு சாரி உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு பிங்க் கலர், கிரீன் கலர். இது நல்லா இருக்குல்ல? இது ஓகேமா? நல்லா இருக்கு. பிங்கா? உன் கலருக்கு கிரீன் தான் நல்லா இருக்கும். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. உங்க கூட பெற்றோர் வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. சரி இந்த ட்ரெஸ்ல எது நல்லா இருக்கு? மஞ்சள் கலர். பாயிண்ட்டுக்கே வந்துடவா? 2 அலையன்ஸ், 2 பேருமே படிச்சிருக்கானுவோ, 2 பேரே பிடிச்சிருக்குன்னா வீட்டுல ஒருத்தனை சொல்லுவாங்கல்ல, அவனை கட்டிக்கங்க. எனக்கு பிடிச்சவங்க சார். அதான் 2 பேரையும் பிடிச்சிருக்கேன். உனக்கு பிடிக்காத பிரச்சனையே கிடையாது, பிடிச்சிருக்குதான் உனக்கு பிரச்சனையே. யாரை செலக்ட் பண்ண போறான்னு தெரியலையே. அப்ப வீட்டுல சொல்லிட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா நீ தானே கட்டி வச்ச அப்படின்னு வேற சொல்லலாம். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. பாக்குறது கலர் பாக்காதீங்க, நம்மளுக்கு எது பொருத்தமா இருக்கு பாருங்க. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. அதுக்கு அது குத்தம் இந்த மாதிரி பண்ணும். அதுக்கு ஐயோ நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. கையும் சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஓ இது வேறயா? 2 இருக்கு. அதோட கலர்னா அதோட வசீகரத்தை பார்க்காதீங்க, அது உங்களுக்கு பொருத்தமானு பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். அது சேலங்க இருக்கு, பார்க்க நல்லா இருக்கும், கட்டினா நல்லா இருக்குமான்னு பாக்குறதா முக்கியமே ஒழிய பார்க்க நல்லா இருக்கும் அது ட்ரெஸ்ஸுக்கு தான் சொன்னுச்சு. பட் இது மாப்பிளைக்கும் பொருந்தும். என் உசுரை காப்பாத்திட்டீங்க தம்பி, நீங்க நல்லா இருக்கணும், மகாராசனா இருக்கணும்டா. ஐயப்பா நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. டேய் என்னடா இவன் உயிரோட இருக்கான்? அதான் மச்சான் எனக்கும் தெரியல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்காக மாலை மோளத்தோட வந்துட்டீங்களேடா. உங்களுடைய நண்பன் வந்து ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு உதவி பண்றானான்னு பாருங்க. உனக்கு அறிவே இல்லையா? போய் இவனை லவ் பண்ற, இவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பொண்ணு வாழ்க்கை அழிச்சிருக்கேன், எத்தனை பொண்ணு ஏமாத்திருக்கான்னு தெரியுமா? அவ்வளவுதான். உங்களுக்கு மட்டும் உதவி பண்றவங்க நண்பன் கிடையாது, அவன் இயல்பிலேயே அடுத்தவனுக்கு உதவி செய்யறவனா இருக்கும். ஐயோ அப்பா, நானும் எவ்வளவு வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, என் பேச்சு கூட இவன் கேட்க மாட்டான். இப்படி நடிக்கிற சின்ன விஷயம் பார்த்து டக்குன்னு அழ ஆரம்பிச்சிருவேன். நான் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவேன். ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் கீழே இருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இக்னோர் பேட் கமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. என்ன போஸ்ட் போட்டான்டா, எல்லாரோட ஃபேக் ஐடில இருந்து இவனை கழுவி ஊத்துறோம்டா. என்ன திட்டினா பரவாயில்ல, இப்போ கமெண்ட்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் திட்டுறது ஒரு ஸ்டைலா போயிடுச்சு. நீ எதுக்கு உயிரோட இருக்க? வீடியோ பார்த்தாலே மைண்ட் ஃபக் ஆகுதுடா. யாரா அவன் கிரிஞ்சி மயிர் மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேற வேலை மாதிரி இல்லையாடா? அதெல்லாம் பார்த்தா மறந்து போக முடியும், யோசிச்சு எழுதுவேன் நான். ஓகே, உங்களுக்குலாம் ஒருத்தனோட வீடியோ பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி பேடா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த கமெண்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா? அந்த பிடிக்காத விஷயத்துல ஏதாவது காமெடி இருந்தா அதை பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா சிரிப்பு வந்துரும். இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது கடுப்பாவுதுடா. அப்படி யார் அவன்? காட்டு. இந்தா நீயே பாரு. நம்ம வீடியோ அதாவது மட்டும் சொல்லவே மாட்டேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நம்ம தப்பு பண்ணாதானே அழுக வரும், தப்பே பண்ணாம எப்படி அழுக? ஆமா ஆமா 10 நீ வேற லெவல் வந்துருடா. அந்த பையன் சீரியஸாவே வேற லெவல்ல போயிடுவாங்க.
ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது? சண்டை போட்டாதானே ஃப்ரெண்டு. அன்பா இருக்கிறதுக்கு மட்டுமா ஃப்ரெண்டு? நான் உங்களெல்லாம் கிளம்ப சொன்னேனே, கிளம்பல. டேய் நீ பெரிய மயிறு, நீ சொன்னா கிளம்பணுமா? எங்க அக்கா கல்யாணம், நாங்க இங்கே தான் இருப்போம். வயசுலேருந்தே பாய்ஸ் ஸ்கூல்ல படித்தேன். ஸோ இப்போ கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. என்னையா என்ன உங்க அம்மா அக்கா கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட. நான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், நீ தான் பெரிய மாதிரி முகத்தை திருப்பிட்ட. பின்ன ஈனிச்சு நிப்பாங்களா? நீ வந்து பேச வேண்டியதானே? என்னால சரியான டைம்க்கு தூங்க முடிய மாட்டேங்குது. தூங்குறப்ப நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. நீங்க செம்ம அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்க கூடயே வாழணும். நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவீங்க தூங்குறதுக்கு முன்னாடி? சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். உங்களால முடிஞ்ச வேலைகள், வீட்ல இருக்க எல்லா வேலைகளையும் நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆகி தூக்கம் வரும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். படிக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸ் படிச்சனால தூக்கம். என்ன டிஸ்டர்பன்ஸா இருந்தாலும் நீங்க கண்ணை மூடினாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? கண்ணை மூடிட்டு வேற ஏதாவது நினைச்சுக்கோங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பூபதி என்னடா ஆச்சு உனக்கு? போத்தி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. பூபதி உன்னை அந்த கண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? நம்ம தூக்கம் வரலன்னு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். உட்காந்து டிவி பார்க்குறோம். எனக்கு தூக்கம் வரல நம்மளா டிசைட் பண்ணிட்டு ஃபோனை பார்க்குறோம். தூக்க போது எதுக்கு ஃபோனு? படுத்து கண்ணை மூடு இருக்கி தூக்கம் வந்துருங்கிறாங்க. என் டேலண்ட்டை காட்டுறதுக்கான மேடை வந்துட்டு அதை தேடி போகணுமா இல்லை நானே அதை பண்ணிக்கணுமா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். ஸ்டெப் எடுக்காம நான் ஒரே இடத்துல நின்று எனக்கு அங்க போகணும்னா எப்படி போவேன்? நான் அங்க போக முடியும். ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். விழுந்தாலும் சகஜமா எடுத்துட்டு போகணும். விழுந்தாலும் சகஜமா கூடாது. பாத்துனே தடுமாறி விழ பாத்தியே. டேய் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு முடிச்சா எப்படி? இந்த தமிழ் குமரன்கிறவன் ஆச்சரியப்படத்தக்க வகையில பேசுவான், அவனுக்கான புத்தியை சொல்லுவான், அவன்கிட்ட ஒரு பெரிய விஸ்டம் இருக்கும். வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். அது ஒர்க் அவுட் ஆகுதா? இன்னமும் அந்த பாலகன் இருக்கிறானா அப்படின்னு பார்த்தோம். அவ்வளவு பாலகர்களும் இருக்கிறார்கள். அந்த விஸ்டம் அப்படியே இருக்கு நம்ம தமிழ் சூழல். அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவன். நயாகரா நீர்வீழ்ச்சியில உள்ள நுழைஞ்சீங்கன்னா நல்வரவுன்னு தமிழ் இருக்கு. ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் நான் யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை ஜப்பானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதி கொடுத்தார். கிறிஸ்தவர்களுடைய புனித தலமான ஜெருசலம் ஒலிவமலையில கிறிஸ்துவனுடைய 10 கட்டளைகளை உலகத்தில் உள்ள மொழிகளில் 23 மொழிகளை தேர்வு செய்து அதை எழுதணும். முதல் மொழி நம்முடைய தாய் தமிழ்.